அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜரத் அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாக அல்லாமா முல்லா அலி காரி ரஹமத்துல்லாஹி அவங்க சரகுசுன்னா நூன்ற அப்படிங்கிற ஒரு நூலில் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களாம், குரானை ஒரு தோல் பையில் வச்சு நம்ம நெருப்பில் தூக்கி போட்டோம்னா அந்த நெருப்பு அந்த குரானை எதுவுமே அந்த தோல் பையை எதுவுமே செய்யாது, அதனுடைய ஒரு சின்ன ஒரு இது கூட அதை தீண்டாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெருப்போட எந்த ஒரு பாதிப்பும் அந்த குரானுக்கு வராது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நெருப்பு தின்னுடுன்னு சொல்லுவாங்க. அது எப்பேற்பட்ட பொருளாக இருந்தாலும் நெருப்பு அதை அழிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் குரானை ஒரு சாதாரண ஒரு பேப்பரில் தயார் பண்ணுற குரானை நம்ம நெருப்பில் தூக்கி போட்டால் அது எரியும். ஆனால் குரானை நம்ம அப்படி சொல்ல கிடையாது. அவங்க இதனுடைய முழு விளக்கம் என்ன அப்படின்னா, அவங்க தோலுன்னு குறிப்பிட்டது அதில் மனிதனுடைய தோல். அதாவது மனிதன் ஒரு குரானை மனனம் செய்து அதை முழுமையான முறையில் மனப்பாடம் செய்கிறான் அப்படின்னா, அவன் வாழ்நாள் அவன் செய்கிற தவறுகளுக்காக வேண்டி அவன் நரக தண்டனை அடைஞ்சால் கூட, நரகத்திலே அல்லாஹ் தூக்கி போட்டாலும் அந்த நரகத்தினுடைய வேதனைகளோ அதனுடைய தண்டனைகளோ அவனை எதுவுமே பாதிக்காது. ஆனால் அவன் நரகத்தில் தான் இருப்பான். ஆனாலும் அந்த தண்டனைகள் எதுவுமே அவனை பாதிக்காது. காரணம், அவன் குரானை மனனம் செஞ்ச ஒரே காரணத்துக்காக அந்த நரகத்தினுடைய நெருப்பு அவனை ஒன்றுமே செய்யாது. அப்படிங்கிறதுனால தான் அதனுடைய விளக்கம் அவங்க சொன்னதாக சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக நம்ம குரானை மனப்பாடம் பண்ணிவிடும், நம்மளை நரக நெருப்பு ஒன்றும் செய்யலைன்றதுக்காக நம்ம தப்பு செய்யணுங்கிறது இதனுடைய கருத்து இல்லை. ஆனாலும் நம்ம தப்பே செஞ்சாலும் நரகத்துக்கே போனாலும் நம்மளை நரகம் தீண்டாது. அப்படிங்கிறப்போ அதன் பிரகாரம் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கிட்டோம், நம்மளுடைய தவறுகளை திருத்திக்கிட்டோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய நரகத்தினுடைய வாடையை கூட நம்ம நுகர தேவையில்லை. அல்லாஹ் தஆலா நம்மளை நேரடியாக சொர்க்கத்துக்கு கொண்டு சேர்த்துற விதமாக நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்வோமாக. இன்ஷா அல்லாஹ். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.